அன்பானவர்களே, இந்த பகல் வேளையிலே வழுவாமல் காக்கிறவர் நம்முடைய தேவனுக்கு ஒரு வார்த்தை. வழுவாமல் காக்கிறவர், அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். The Lord who keeps us from falling, from slipping away and from stumbling. நம்மை ஆண்டவர் விழுந்து போவதற்கு விலக்கி வழுவாமல் காக்கிறவர், நம்மை ஸ்லிப்பாகி வழுவி விழுவதற்கு விலக்கி வழுவாமல் காக்கிறவர். அல்லேலூயா. நம்ம இடறி போகாமல் இருக்க வழுவாமல் காக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய எல்லாமே ஆச்சரியமானது தான், எல்லாமே நமக்கு மிக பிரயோஜனமானது. இப்படிப்பட்ட சில கிருபைகள் ரொம்ப அதிகமாக நமக்கு பிரயோஜனமானது. அல்லேலூயா. இப்போ எல்லாமே செய்தாலும் இந்த வழுவாமல் காக்கிறது என்பது ரொம்ப முக்கியம் இல்லை? சில சமயம் சில ட்ரக்கில் இந்த லாரி இல்லைல்லாம் லோடு ஏற்றுவாங்க. அப்படியே லோடு ஏற்றி கட்டி அனுப்புவாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னா வழுவ ஆரம்பிக்கும். பிறகு எப்போ அது சைடில் சரிஞ்சு விழுன்னே தெரியாது. வழுவ ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அவ்வளோ நேரம் லோடு ஏற்றுனது அந்த முயற்சி வேஸ்ட்டு. இந்த பொருள் சேதமடையும் பாதியில் ஏதாவது ஆச்சுன்னா. பல பிரச்சனை இருக்குது. அப்போது லோடு ஏற்றுறதை விட ஏற்றுறது கஷ்டம்தான், ஆனால் அதை வழுவாமல் அதை கொண்டு சேர்க்கறது ஒரு பெரிய காரியம். அதே மாதிரி தான் கர்த்தர் நமது வாழ்விலே பூமிக்குரிய விஷயத்திலும் சரி, ஆவிக்குரிய விஷயங்களிலும் சரி, நமக்குள்ள நிறைய லோடு ஏற்றுறார், நிறைய பொக்கிஷங்களை தர்றார். விசுவாசம், பரிசுத்தம், தேவ அன்பு, நற்சுபாவங்கள், வசன அறிவு, இப்படி நிறைய லோடு ஏற்றுறார், நிறைய நன்மையான காரியங்களை ஏற்றுறார். அப்போ இதெல்லாம் வச்சு நல்லா வாழ்ந்து இதை அக்கறை கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கை பயணம் கரெக்டாக அந்த மத்திய வானத்தில் இயேசு வரும்பொழுது அவர் பாதத்தில் போய் முடியணும். அது மட்டும் அல்ல, இதெல்லாம் வழுவாமல் கொண்டு சேர்க்கணும். இது வலிவி எங்கேயாவது விழுந்து போயிடக்கூடாது இந்த பொக்கிஷங்கள். அப்போ அது பெரிய கஷ்டம் இல்லை, பெற்றுக்கொள்றது ஈஸி. ஆனால் அதை கொண்டு நடத்துறது, வழுவாம காக்கிறது எவ்வளோ பெரிய சவால். அதுக்கும் அவர் சொல்றாரு, தருகிறவராகிய நானே வழுவாமல் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இப்போ புரியுதா? இந்த மாதிரி வார்த்தைகள் வேற யாராலும் சொல்ல முடியாது. நம்முடைய தேவன், அவரால் இது முடியும், அவர் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யூதா 24, 25 வசனங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நல்ல அருமையான வார்த்தை. வழுவாதபடி நம்மை காக்கிறவர். முக்கியமாக பிதாவின் சமூகத்திலே மாசற்றவர்களாக நம்மளை கொண்டு நிறுத்துகின்ற ஒரு நாள் இருக்கிறது. இயேசு ஆகாயத்தில் நம்மை சேர்த்து கொண்டு நேரடியாக பிதாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தப் போகிறார். அதற்கு அது மட்டும் வழுவி விடாதபடி நம்ம வாழ்க்கையை வழுவி விடாமல் காக்க, வாழ்க்கையில் அவர் தந்திருக்கிற பொக்கிஷங்களையும் வழுவி போகாமல் காக்க, வழுவாதபடி காக்க வல்லவர். ஒருக்கா சொல்லி பார்ப்போமா? வழுவாதபடி காக்க வல்லவர், வழுவாதபடி காக்க வல்லவர், வழுவாதபடி காக்க வல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை குறித்த சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது, கால்கள் வழுவாமல் காக்கிறார் என்று சில வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. நம்முடைய கால்கள், நம்முடைய பாதங்கள், நம்முடைய கால் நடைகள், இவைகள் வழுவி போகாதபடிக்கு நம்முடைய கர்த்தர் நம்மை அழகாக காத்து நடத்துகின்றார். சங்கீதம் 17,
4, 5 ஆகிய வசனங்கள் மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்ளுகிறேன். என் கால் அடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் நல்ல ஒரு ஜெபம் பண்றார். பரிசுத்தவான்கள் தெய்வீக காரியத்துக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம். நாமும் அது மாதிரி தான் நம்முடைய தனி ஜபங்களிலும் கூட்டு ஜபங்களிலும் தெய்வீக விஷயங்களுக்கு, ஆவிக்குரிய விஷயங்களுக்கு, நம்முடைய ஆத்மீகத்துக்கு அடுத்த காரியத்துக்கு அதிகமாக ஜெபம் பண்ணணும். இவர் என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, என் காலடிகள் வழுவாதபடி என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. உம்முடைய வழிகளில் நடத்தும்னு மட்டும் இல்லை, அது ஒருபொழுதும் வழுவி போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்றார். அல்லேலூயா. நான் கொஞ்ச நாள் உங்கள் வழியில் நடந்துட்டு வழி விலகி வழுவி போயிடக்கூடாது. என்னுடைய காலடிகளை எப்போதும் உம்முடைய பாதையில் நிற்கத்தக்கதாக அதை ஸ்திரப்படுத்தும் அப்பா என்று கேட்கிறார். அல்லேலூயா. நாம் அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு ஜெபம் இது. ஆமென். என்னுடைய காலடிகள் அது உங்களுக்கு முன்பாக உங்க பாதையில் நடக்கும்படி ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அதனுடைய ஆபத்தை பற்றியும் சொல்றாரு. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்ளுகிறேன். அப்ப இன்னொரு பாதை இருக்கு, வழி இருக்கு, துஷ்டனுடைய வழி. துஷ்டனுடைய வழியில போயிடக்கூடாது. கர்த்தருடைய வழியில என்னுடைய காலடிகள் ஸ்திரப்பட்டு நிற்கணும். அதைத்தான் அவர் ஜெபம் பண்றார். மனுஷர்களை பார்த்து மனுஷர்கள் ஆசை காட்டுவார்கள். அதாவது அவங்க வாழ்க்கை நம்மளை சிலவளை கவர்ந்து இழுக்கும். இவரை போல ஆகணுமே, அவரை போல அதை அனுபவிக்க வேண்டுமே, இவங்க குடும்பம் இப்படி இருக்கே, நம்மளுக்கும் அது வேண்டுமே, அப்படி இழுத்தும் சில சமயம் கர்த்தருடைய வழியை விட்டு நம்மளை வலுவ பண்ணிடும். சில வேளை மனுஷனுடைய வார்த்தைகள், நம்மை காயப்படுத்துகிற வார்த்தைகள், எரிச்சல் ஊட்டுகிற வார்த்தைகள், கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரும்பொழுது மனுஷனுக்கு எரிச்சல் வருது. என்ன இது, ஆண்டவருக்காக இப்படி வாழ்ந்து இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே, அவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க. அப்போ அந்த மாதிரியும் டிஸ்டர்ப் ஆகி கர்த்தருடைய வழியை விட்டு வழுவி போகிறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த மனுஷர்கள் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலர் அவங்க வாழ்க்கை நம்மளை, அவங்க ஆசை காட்டுறாங்களோ இல்லையோ, அவங்க வாழ்க்கை நம்மளை இழுத்து கர்த்தருடைய பாதையை விட்டு வழுவிப்போ பண்ணி விடும். சிலர் தொந்தரவு பண்ணி அவங்க தொந்தரவு தாங்காமல் எரிச்சலாகி நல்ல இந்த வழியை விட்டு நம்முடைய கால் வெளியே போயிடும். ஆகவே இதில் நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தர் உதடுகளின் வாக்கினாலே உரைத்த வார்த்தைகளை அந்த இதை சொல்றார். நான் மனுஷனுடைய செய்கைகளை குறித்து நினைக்கும் போது அதை அப்படி ஃபாலோ பண்ண மாட்டேன், அதை பின்பற்ற மாட்டேன். அதனால ஒரு தாக்கம் எனக்குள்ள டக்குன்னு நல்ல தாக்கமோ கெட்ட தாக்கமோ உண்டாகிறதுக்கு ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது. நல்லது போல இருக்கிறதும் சிலது ஏமாத்திரும். அப்போ அதெல்லாம் வரும் பொழுது உம்முடைய உதடுகளின் வாக்கினால் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அதை கவனிப்பேன். உங்க உதடுகள்ல இருந்து என்ன வார்த்தை வந்திருக்கிறது, இந்த காரியத்தில் ஐஸ்வர்யம் சேர்க்கறதுல இவங்க எப்படி இருக்காங்க, எனக்கு அதை பின்பற்றணும் போல தோணுது, ஆசையா இருக்கு. ஆனா உடனே எனக்கு மனசுல வர வேண்டியது கர்த்தருடைய வாக்கினால கர்த்தர் இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார். ஒரு ஆமென். இதுதான் நம்மை காக்கக்கூடியது. கர்த்தர் என்ன சொல்றார், எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கார், எப்படி சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அதுதான் கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய வழி. மற்றது துஷ்டனுடைய வழி, அல்லது துஷ்டன் இல்லாவிட்டாலும் உலகத்தானுடைய வழி, அது நமக்கு வைக்கப்பட்டது அல்ல. அல்லேலூயா. இது ஒரு உதாரணம். அவன் உயர்ந்திருக்கிறான். எப்படி எப்படி உயர்ந்தான், அவன் யாரை போய் தேடினான், எப்படி பண்ணான், என்னெல்லாம் இது பண்ணி இப்படி உயர்ந்து வந்தான், அப்படி இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு காரியம், மனிதருடைய செய்கைகள் நம்மை கவர்ந்து இழுக்கும் பொழுது உடனே நாம கவனிக்க வேண்டியது கர்த்தருடைய உதடுகளிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அது பைபிள்ல இருக்கு, பைபிள்ல இருக்கு. நம்ம உள்ளத்திலையும் அடிக்கடி ஆவியானவர் அதை நினைப்பூட்டுகிறார், பேசுகிறார். இந்த உதடு, கர்த்தருடைய உதடுகள் புறப்படுற வார்த்தையை கவனிக்க ஆரம்பிச்சா
நிச்சயம் வழி விலகி போக மாட்டோம், வழுவி போக மாட்டோம். அல்லேலூயா. எந்த விஷயத்திலும் ஒரு எதிர்ப்பு வருது, ஒரு போராட்டம், பிரச்சனை வருது, அது அவர் எப்படி செய்தார், 4 பேரை கூட்டிகிட்டு போய் அடித்தார், நம்மளும் 4 பேரை கூட்டிகிட்டு போய் அடித்தா என்ன, அவர் கொஞ்சம் பணத்தை வாரி வீசி அந்த எதிர்ப்பை சமாளித்தார், அப்படி பண்ணார், தந்திரம் செய்தார், இப்படி நிறைய இருக்கும் மனுஷருடைய செய்கைகள். அந்த வழியில் நம்ம போயிடக்கூடாது. அப்பொழுதும் இந்த எதிர்ப்பு விஷயத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. தயவுசெய்து இதை நடைமுறையாக சிந்திக்க ஆரம்பிங்க. எந்த காரியத்துக்கும் வசனம் என்ன சொல்லுகிறது, என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்ன சொல்லி இருக்கிறார், நான் கர்த்தருடைய வழியில் நடக்கணும். அப்போ அவர் முதல் வசனத்தின் முடிவில் மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன்னு சொல்றார். அவருடைய முயற்சி. நான் உங்கள் வார்த்தையை கவனிச்சு துஷ்டனுடைய பாதையில் அறிந்தோ அறியாமலோ வழுவி போகாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுகிறேன். ஆனால் என்னால் முடியாது. அதனால தான் அடுத்து சொல்றார், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. சில சமயம் நான் ஜெயம் எடுக்கிறேன், ஆனால் எப்பவுமே அந்த ஜெயம் நிற்க மாட்டேங்குது. அடிக்கடி ஸ்லிப் ஆகிடுது, அடிக்கடி விழுந்துருது, இடறல்கள் மனசில் வருது. அதனால் அன்பு தகப்பனே, நான் காத்துக்கொள்ள முயற்சி எடுக்கிறேன், உங்கள் வார்த்தையை படிக்கிறேன், உங்கள் வார்த்தையை கவனிக்கிறேன். ஆயினும் என் காலு கரெக்டாக நிற்கணும்னா நீங்கள் தான் நிறுத்தி தரணும். அல்லேலூயா. இதை நல்லா புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கால்கள் வழுவாதபடிக்கு இவைகளை நீங்கள் கவனித்துக் கொள்வீர்களாக. அல்லேலூயா. ரூட்டு மாறிடக்கூடாது. கர்த்தர் வைத்த வழியில் விட்டு ரூட்டு மாறி வேற திசையில் பயணித்துட்டு இருக்கக்கூடாது. அதில் மிக கவனமாக இருக்கணும். சங்கீதம் 1:1 என்ன சொல்லுங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் செய்யதெல்லாம் வாய்க்கணும், வழி சரியா இருக்கணும். கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னா துன்மார்க்கன்ற ஆலோசனை கேட்கக்கூடாது, பாவிகளுடைய வழியை பின்பற்றி போகக்கூடாது. வீணர், பரியாசக்காரர், டைம் பாஸ் பண்ணுகிறவர்கள் வேஸ்டாக அவங்களோடெல்லாம் கம்பெனியாக இருக்கவே கூடாது. இவங்களெல்லாம் விட்டு விலகி அடுத்து செய்ய வேண்டியது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. வேதத்தில் பிரியமாக இருக்கணும், வாசிக்கணும், அது நமக்கு தரப்படுகிற வசனத்தை தியானிக்கணும். இரவும் பகலும் அதை போட்டு சிந்திச்சு சோத்திரம் பண்ணி அதை அறிக்கை பண்ணி அதை அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கை இலை உதிரவே செய்யாத மரத்தை போல பச்சையா இருக்கும். காலத்தில் கனி கொடுப்பீர்கள். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆனபடினால இந்த விஷயத்தை கவனிங்க. 2 வசனத்திலும் ஒரே வார்த்தை தான். அங்கேயும் அவர் சொன்னார், உம்முடைய உதட்டிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கவனிப்பேன், என் காலு உறுதியா நிற்கும், நீங்க நிறுத்தி தாங்க அப்படின்னு கேட்டார். ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் இதுலையும் கண்ட இடத்துலேருந்து மனுஷருடைய செய்கை, மனுஷருடைய ஆலோசனை, மனுஷருடைய வழிகள் அதை பின்பற்றி போயிடாதீங்க. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் அப்படி தான் செய்கிறோம். அதுதான் நமக்கு இவ்வளோ வேதனை, இவ்வளோ கட்டுகள், இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணம். கர்த்தருடைய வழியை விட்டு ஈஸியாக அடுத்த ரூட்டில் காலை வச்சிடறோம். அப்புறம் அடிபட்டு திருந்தி வாரது, வேதனை மேலே வேதனை அடைஞ்சு வாரது, திரும்பியும் ஒழுங்காக நிற்குமா, திரும்பியும் போய் இப்படியே வழுவி போகிற ஒரு வாழ்க்கை நடைகள். அது இன்றைக்கு சங்கீதக்காரன் சொன்னது போல, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. சங்கீதம் 91:11-12 உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். 13 வரைக்கும் வாசிக்கிறேன். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும்
வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வழிகள் ஒன்று, சாதா எழுத்தின்படி உள்ள பயணங்கள் எடுத்துக்கொள்வோம். பயணங்கள், இந்த பயணங்களிலே நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி, நாம் பயணிக்கிற வாகனம் இடராதபடி, விபத்துகள் ஆபத்துகள் நாசமோசங்கள் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்கள் உன்னை தம்முடைய உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. நம்ம வண்டி சைக்கிளாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், கப்பலாக இருக்கட்டும், அது புறப்படும் பொழுதே நமக்கு ஒரு பெரிய விசுவாசம். இது தண்ணிக்கு மேலே ஓடுது, காற்றில் பறக்குது, தரையில் ஓடுது, ஆனால் கர்த்தருடைய தூதர்களுடைய கைகள் இதற்கு கீழே இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் ஏந்தி கொண்டு போகிறார். தரையில் ஓடினாலும் சரி, கேபிளில் போனாலும் சரி, காற்றுல போனாலும் சரி, தண்ணியில் போனாலும் சரி, இதை தூதர்கள் ஏந்தி கொண்டு போகும்படி கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என் பாதம் கல்லில் இடராது, ஆக்சிடென்ட்ல மாட்டாது, ஆபத்து விபத்து நாசமோசத்தில் மாட்டாது, கர்த்தர் காத்துக்கொள்வார் என்பதை விசுவாசிப்போம். இரண்டாவது, வாழ்க்கை பயணத்திலே உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு காத்துக்கொள்ளுவார். 1 பேதுருவிலே 1 அதிகாரம் 4 வசனம் என்று எனக்கு ஞாபகம். அங்கு சொல்லி இருக்கிறது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போறவர்களுக்கு கர்த்தருடைய தூதர்கள் அந்த ரட்சிப்பின் வழி, இந்த நித்திய வழியில நம்ம செய்யற பயணத்துக்கு அவங்க முழு பாதுகாவல் கொடுக்கறாங்க. அல்லேலூயா. தமிழ் வார்த்தையில் அதனுடைய தெளிவு சரியா கிடைக்காது, ஆனால் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தா we are garrisoned by the forces of God என்று தெளிவாக இருக்குது. ஆண்டவருடைய சேனைகள், கர்த்தருடைய தூதர்கள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்முடைய ஆத்துமாவை கேரிசன் பண்ணுறாங்க. கேரிசன் பண்ணுறதுன்னா ஒரு விஐபி வரும்பொழுது அவரை சுற்றி இந்த பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்லி அவங்க என்ன செய்யாங்க, அவரை சுற்றி பாதுகாப்பாக நிற்கிறாங்க. அவர் சுற்றி பாதுகாப்பாக நிற்பாங்க. அதில் 2 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு பாதுகாப்பு, எத்தனையோ விதமானதெல்லாம் இருக்குது. அப்போது கேரிசன் பண்ணுறாங்க, அவர் அப்படியே சூழ்ந்து கொள்கிறாங்க. சூழ்ந்து கொண்டு அவருக்கு எது கேடும் வராதபடி, வெளியேந்து வராதபடி, அவர் ஸ்டம்பிள் ஆயிராதபடி, இடராதபடி எல்லா விதத்திலும் காத்துக்கிடுறாங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற பிள்ளைகளாகிய நம்முடைய ஆத்மீக பயணத்துக்கு அவருடைய சேனைகளை அனுப்பி பாதை எல்லாம் நம்மை சூழ இருந்து காத்துக்கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பால சிங்கத்தை மிதிப்பாய், நீ வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய் என்று சொன்னா, அந்த பாதையில் குறுக்கிடுகிற எதிர்ப்புகள், பிசாசின் கிரியைகள், சாதா எழுத்தின்படியான பயணங்களிலும் இந்த பொல்லாத ஆவிகள் எத்தனை விபத்துகளை உண்டு பண்ண முயற்சிக்கிறது, ஆபத்துகளை உண்டு பண்ண முயற்சிக்கிறது. அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலும் எப்படா இவனை கர்த்தருடைய வழியிலிருந்து இடற பண்ணலாம், சத்தியத்தின் வழியிலிருந்து இடற பண்ணலாம், இப்படி தான் இந்த பிசாசுடைய வேலைகள். ஆனால் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார், அவங்க நம்மளை ஏந்தி கொண்டு கைகளில் ஏந்தி கொண்டு போகும்போது இவைகள் ஒன்று நம்மை தடுக்கவோ நிறுத்தவோ குறுக்கிடவோ எதிர்க்கவோ முடியாது. அவைகள் நம்முடைய பாதத்துக்கு கீழே ஆகிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. அப்போ இந்த எதிர்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது, எதிர்ப்பு இல்லாத பாதை இல்லை. இப்போ நம்ம வழி விலகி போனோன்னு வச்சுக்கிடுங்க, நம்மளை பொறுத்த மட்டும், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பொறுத்த மட்டும் ஒரு காரியத்தை அறிஞ்சிருக்கணும். நம்ம கர்த்தருடைய வழியை விட்டு கர்த்தர் வைக்காத வழியில் போனால் பயங்கரமான வரவேற்பு கிடைக்கும், பயங்கரமான வாசல்லாம் திறக்கும். யார் செய்கிறது? சாத்தான் அனுகூலம் பண்ணுகிறான். ஏன்னா அவனுக்கு வேண்டியது, நீ வேணா உலகத்தை அனுபவிச்சுட்டு போ, உலகத்தில் வெற்றி பெற்றேன்னு சொல்லு, என்னத்தையும் செய், உன் ஆத்துமா நஷ்டப்படணும், உன் ஆத்துமாவை வலுவ பண்ணணும். அதுக்கு வேண்டி நீ தான் வழியை விட்டு மாறியாச்சே, இனி உனக்கு எதுக்கு அவன் கஷ்டம் கொடுக்கணும்? தேவையில்லை. உன்னை நல்லா வச்சிருப்பான், அவனால் முடிஞ்ச அளவில் நல்லா வச்சிருப்பான். கர்த்தர் உன்னை நேசித்தார்னா அவர் பிடிப்பார்.
அல்லேலூயா. அப்பதான் அந்த பாதையில் உனக்கு நெருக்கம் வரும். அப்பதான் உணர்வாய், ஐயோ இயேசுவே என்று கூப்பிட்டு பிறகு திருந்துறதுக்குள்ள வழி வரும். அப்ப இந்த ரகசியத்தை தேவ பிள்ளைகள் அறிந்திருக்கணும். நமக்கு வழி மாறி போனா ரொம்ப ரொம்ப அனுகூலங்கள்லாம் உண்டாயிரும். அது கர்த்தர் தருகிற அனுகூலம்னு ஏமாந்து போகக்கூடாது. அது வஞ்சிக்கிற பிசாசுகள் செய்கிற அனுகூலங்கள். அல்லேலூயா. இப்போ சத்தியத்தை மீறி தவறான போதனைகளை கொடுத்து ஊழியம் செய்தால் அந்த ஊழியம் நல்லா வளரும். உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒருவேளை எப்படி புரிந்து கொள்வீங்கன்னு தெரியல. வளரும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர்கிட்ட சாத்தான் நேரடியாக கேட்டான். அவர் சொன்னார், என்கிட்ட சொப்பனத்தில் வந்து கேட்டான், உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி போட்டு ஜோம் பண்ணிட்டு கிடக்கிற, நீ உனக்கு என்ன வேணும், 1000 ஆத்துமாக்களில் சபை வேணுமா, நான் தாரேன். பெரிய சபை வேணுமா, நான் கட்டி தாரேன். யார் கட்டி தருவா? உங்களுக்கு வாயே வரலையே. யார் சொன்னது? பிசாசு. இது விளையாட்டு காரியம் இல்லை, அப்படின்னு செய்வான். அப்போ நம்ம எவ்வளவு நம்முடைய வழிகளில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரோ ஊழியம் செய்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து ஊழியம் செய்ய போனால் இப்படி தான் வரும். உத்தமமாய் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன, பைபிளில் எழுதியிருக்கிற வார்த்தை என்ன, வார்த்தையின்படி. வார்த்தையின்படி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரதர், நல்ல சந்தோஷமாக வசனத்தை ஏற்றுக்கொள்றிய. அடுத்த ஆளை கேட்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ண விடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நம்ம வந்து இதில் ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் வைத்த வழி அதுதான் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் வைத்த வழியில் நிற்கணும். அதுக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவங்க நமக்கா பணிவிட செஞ்சுட்டே இருக்காங்க, ஊழியம் செஞ்சுட்டே இருக்காங்க. நம்முடைய எழுத்தின்படியான பயணங்களுக்கும் சரி, இந்த ஆவிக்குரிய பயணத்துக்கும் சரி, கர்த்தருடைய சேனையின் பாதுகாவல் நமக்கு எப்போதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இதை விசுவாசியுங்கள். இதை அப்படியே ஒவ்வொரு கட்டத்தில் நீங்க அனுபவியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாழ்க்கை பிசாசு குறுக்கிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் அதில் நமக்கு ஜெயம் தருவார். ஆமென். நான் மறுமுகத்தை சொன்னேன். கர்த்தருடைய வழியில் போகும்போது நம்ம நினைப்போம், இது தேவ சித்தம் தானே, தேவன் சொல்லி தானே இதை நான் செய்கிறேன், அதனால எல்லா வாசலும் திறந்து கிடக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இருக்காது. அங்கே பிசாசு ரொம்ப குறுக்கிடுகிறது அங்கே தான். கர்த்தருடைய வழியில் நம்ம முன்னேற விடாமல் நம்மளை எப்படியாவது வழுவ பண்ண வேண்டும், இடற பண்ண வேண்டும் என்று தானே அவன் முயற்சி எடுக்கிறான். அப்போ அவன் அதிகமாக போராடுகிறது எந்த இடம்னா, தேவ சித்தத்தின் வழியில் நாம் நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப எதிர்ப்புகளை, போராட்டங்களை கொண்டு வருவான். பயப்படாதிருங்கள். அந்த பாலசிங்கம்னா வாலிப சிங்கம். வாலிப சிங்கம் அப்படிதான் நிற்கும். ஆனால் கடைசியில் அது உன்னை விழுங்க போறதில்ல, அது உன் பாதத்தின் கீழே ஆக போறது. நீ அதை மிதிக்க போகிறாய். அல்லேலூயா. ஐயோ, இது சாதா சர்ப்பம் இல்லை, இது வலு சர்ப்பம், டிராகன். இதை எப்படி நான் சந்திப்பேன், இதை எப்படி நான் ஜெயிப்பேன்? பயப்படாதே. உன்னுடைய வேலை அல்ல, தூதர்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. அவர்கள் உன்னை ஏந்தி கொண்டு செல்லுகிறார்கள். நீ அந்த வலு சர்ப்பங்களை மிதிப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின் வழியில் நம்ம செல்லும் பொழுது, வசனத்தின் வழியில், சத்தியத்தின் வழியில் செல்லும் பொழுது, எந்த பாலசிங்கம் வந்தாலும் எந்த வலு சர்ப்பம் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நமக்காக முழு யுத்தத்தை செய்யறதுக்கு கர்த்தர் சேனைகளை கூடவே தந்திருக்கிறார். ஆமென். ஆனால் மற்ற இடத்துல அங்கே தூதர்கள் வரமாட்டார்கள். வழி மாறி போகும்போது தூதர்கள் வரமாட்டார்கள், வரமாட்டார்கள், வரமாட்டார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில வேளை நம்ம பெரிய விஐபிகள் காரை விட்டு இறங்கி ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு பைக்கில் ஏறி போயிடுவாங்க, சைக்கிளில் ஏறி போயிடுவாங்க. அப்போ பாவம் அந்த பிளாக் கேட்ஸ் படுகிற பாடு, பின்னால் ஓடுவா. ஐயோ, ஏன்னா அவங்க திட்டமிட்ட வழியில் இவர் போக மாட்டேங்கார், அவங்க திட்டமிட்டு வச்சிருக்கிற வழியில் இவர் போக மாட்டேங்கார். வேற வழி மாறும்போது அவங்க என்ன செய்வாங்க? முடிஞ்சது தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே வர ஆபத்துக்கு அவங்க இவரை பாதுகாக்க முடியாது. இதே மாதிரி தாங்க தூதர்களும் கர்த்தர் சொல்லாதது செய்ய வரமாட்டாங்க. நம்ம போகிற வழியெல்லாம் நம்ம பின்னால் அவர்கள் வரமாட்டார்கள். கர்த்தருடைய வழிக்குத்தான் அவர்கள் பாதுகாப்பு தருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் வகுத்த வழியில் நம்முடைய கால்கள் நடக்கும் பொழுது பூரண பாதுகாவல் உண்டு. அல்லேலூயா. அதில் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதனால எந்த விஷயத்திலும்
கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கணும். சங்கீதம் 116 8-9, 116 8-9 வாசிங்க. ஸ்தோத்திரம். ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறவர், கண்களை கண்ணீருக்கு தப்புவிக்கிறவர், காலை இடறுதலுக்கு தப்புவிக்கிறவர். இது அவர் செய்கிறதுனால நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே தொடர்ந்து நடப்பேன், கர்த்தருக்கு முன்பாக நடப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் நாம் நடப்பதற்காக தேவன் வகுத்து தந்த சத்தியத்தின் வழி, உபதேசத்தின் வழி, தேவன் சொல்லி தந்த வசனத்தின் வழி, தேவன் நமது தனி வாழ்க்கையில் வைத்திருக்கிற தேவ சித்தத்தின் வழி, இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற வழி. இந்த வழியில் நம்ம நடக்கும் பொழுது ஆத்துமாவுக்கு மரணம் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சரீரத்துக்கு மரணம் வரும், அது ஆண்டவர் வச்சிருக்கிறது. அந்த நம்ம ஆத்துமா ஒரு பொழுதும் என்ன செய்யாது, செத்து போகாது அல்லது அழிந்து போகாது. இந்த ஆத்துமாவுக்கு ஃபுல் கேரண்டி ஆண்டவர் தர்றார். நம்ம மற்ற ஜீவனுக்கும் கேரண்டி இருக்கு. அவர் வச்ச வேலையில தான், அவர் சொன்னபடி தான் நடக்குமே தவிர யாரும் நம்ம ஜீவன்லையோ நம்ம சரீரத்தில் கை வைக்க முடியாது. அல்லேலூயா. இந்த ஆத்துமாவை பற்றி இங்க சொல்லும் பொழுது, ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி தப்புவித்து காப்பதற்காக இந்த பாதுகாவல ஆண்டவர் வச்சிருக்கிறார். கண்களை கண்ணீருக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நம்ம வடிக்கிற கண்ணீர் தான் தெரியும். நம்ம வடிக்கிற கண்ணீருடைய சம்பவம் சரித்திரம் தான் நமக்கு தெரியும். இன்னும் எத்தனையோ கண்ணீர் வடிச்சிருக்க வேண்டியது அவர் தப்புவித்திருக்கிறார். அதனால அதை பற்றி நமக்கு தெரியாது. அல்லேலூயா. பிசாசு அவ்வளவு திட்டம் போட்டு நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்துவதற்கும் வழுவிப்போ செய்வதற்கும் எத்தனை திட்டங்கள் அவர் தட்டி தட்டி விட்டு நம்முடைய கண்களை கண்ணீருக்கு தப்புவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஆனால் நிறைய நடக்குது, நம்ம கண்களுக்கு தெரியாமலே அதை அங்கே மாய்ந்து போக செய்கிறார். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் சொல்லுங்க வாய்க்காதே போகும். வாய்க்காதே போகும்னா அவன் எதுக்கு உருவாக்குறானோ அது வாய்க்காது, அது வராது. அல்லேலூயா. வாய்க்காது. அது வாய்க்காம போனது நமக்கு தெரியாதுல்ல, நம்மளை பாதிச்சது தானே நமக்கு தெரியும். அது வர முடியாம போனது அது நமக்கு தெரியாது. இதை மாதிரி அநேக காரியங்களை செய்து அநேக கண்ணீர்களுக்கு நம்முடைய கண்ணை அவர் தப்புவித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? உண்மையில் நமக்கு சில பாதிப்பு அவர் அனுமதிக்கிறார். அது உங்களுக்கு அடிக்கடி நம்ம பேசுறது தான். அனுமதிக்கிறார் நம்முடைய நன்மைக்காக, பிற்கால நன்மைக்காக, நம்முடைய சீர்திருத்தத்துக்காக, தேவ மகிமை அடைகிறதற்காக நம்மளை சில பாதை வழியும் நடத்துகிறார். அப்போ கண்ணீர் உண்டு. ஆனால் அவசியமில்லாத எத்தனையோ கண்ணீர் நம்ம அகப்பட்டிருக்க வேண்டியது கர்த்தர் தப்புவித்து நடத்துகிறார். அல்லேலூயா. என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். கால் எப்போ இடரும்னு சொல்ல முடியாது இல்லையா? தெரிந்தா இடராதில்ல. கல் தட்டுது, கல் இருக்குன்னு தெரிஞ்சா யாராவது போய் கல்லில் காலை வைப்பாங்களா, தட்டுவாங்களா? அது நம்மளை தெரியாமல் நடக்கக்கூடியதான் அந்த இடறுதல். அப்போ வாழ்க்கையில், சாதா வாழ்க்கையில இடறுதல் வருது, அதுக்கு ஆண்டவர் தப்பு வைக்கிறார். இனி ஆவிக்குரிய பாதையிலையும் பல இடறல். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆண்டவருக்காக நின்றவர்கள் கொஞ்சம் வருஷம் தாண்டும் போது அப்படியே சோர்ந்து ஒன்றும் இல்லாமல் மங்கி போய், சிலர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளர்களாக மாறிடுறாங்க. அன்னைக்கு அவங்க நின்ன ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்னைக்கு அவங்க எதிராக பேசுகிறாங்க. அன்னைக்கு அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அநேகருக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு அந்த அவங்க மூலம் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் இவங்கள போய் சந்திக்க போனால் அவர் பேசுகிற பேச்சு அவ்வளவு இடறி போயிருக்கிறார். வேணும்னு இடரல்ல, நல்ல மனசோட ஆண்டவரை பின்பற்றி நல்லா தான் வந்தார். இந்த இடரல் என்பது பிசாசு வைக்கிறது, அது நம்ம தெரியாமல் போய் காலை விடுறது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அல்லேலூயா.
அநேக இடங்களில் இடறதற்கான கல்லோ குண்டோ அங்கே கிடக்கும். நம்ம கவனிக்காமல் கூட காலை தூக்கி வச்சு வந்துடுவோம். சில இடத்துல பார்த்துருப்பீங்களா? நம்ம வந்துடுவோம், எங்கேயாவது சத்தம் போடுவார், ஆன்னு சத்தம் போடுவார். அவர் சத்தம் போடுவதுக்குள்ளே நம்ம தப்பி அந்த பக்கம் போயிருப்போம். ஹல்லேலூயா! அந்த அனுபவங்களும் பலருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வாழ்க்கையில் பிசாசு அடிக்கடி கண்ணி வைக்கிறான். அடிக்கடி அவன் ரொம்ப சோதனைகளை, ரொம்ப நம்மளை அழிக்கிறதுக்குன்னே திட்டம் போடுறான். ஆனால் கர்த்தர் நம்முடைய கால்களை இடறுதலுக்கு தப்புவித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ரட்சிக்கப்பட்டு இந்த பரலோக பயணம், நித்திய பயணம் எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க? இத்தனை வருஷமாக இந்த பாதையில் நிற்கிறீங்கன்னா உங்கள் பலனோ உங்கள் ஞானமோ உங்கள் உறுதிப்பாடோ கிடையாதுங்க. கர்த்தர் உன் கால்களை இடறுதலுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா! எத்தனையோ இடங்களில் இடறி போயிருக்க வேண்டியது. சிலர் செய்த காரியங்களுக்கு நம்ம இடறி போயிருக்க வேண்டியது. சிலர் பேசின பேச்சுகளுக்கு நம்ம இடறி போயிருக்க வேண்டியது. சிலர் நம்ம நடத்தின விதங்களுக்கு நம்ம இடறி போயிருக்க வேண்டியது. நிச்சயமாய் இடறல்கள் வருகிறது. ஆனால் நம்முடைய கால்களை கர்த்தர் இடறுதலுக்கு தப்புவித்தார். அல்லேலூயா! இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். அல்லேலூயா! நீதிமொழிகள் 3:21 பாருங்க. நீதிமொழிகள் 3:21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரவுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. அல்லேலூயா! கர்த்தர் காக்கிறார் கால்கள் இடராமல். ஆனால் இந்த வசனத்தில் நமக்கு 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நீ கால் இடராமல் நடக்கணும்னா மெய் ஞானத்தை காத்துக்கொள்ளணும். உலக ஞானத்தை அல்ல. அது கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக, வாழ்க்கையின் உலக பிரகாரமான வாழ்க்கையின் சில பகுதிகளுக்காக. அதுதான் உலக கல்வி, உலக ஞானம். ஆனால் நீ மெய்ஞானம்னு ஒன்று இருக்கு. அது இந்த பைபிளில் மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா! தேவன் தந்த ஞானம், தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற ஞானம், கிறிஸ்துவே அந்த ஞானம், அவரே வார்த்தை. அவர் இங்கே வெளிப்பட்டு அவர் எழுதி தந்த பைபிள் வார்த்தை வெளிப்பட்டிருக்கு. அதில் தான் மெய் ஞானம் இருக்கு. இந்த மெய் ஞானத்தை உன் இருதயத்துக்குள்ளே காத்து கொண்டீன்னா உன் காலு இடறவே செய்யாது. ஹல்லேலூயா! ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீ இடறி போகாமல் இருக்கணும்னா உனக்குள்ள இதை வச்சுக்கிடணும். இதை வச்சீங்கன்னா கரெக்டாக பேலன்ஸில் நீ போயிட்டே இருப்பா. அல்லேலூயா! அல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிறது. உன் கால் இடராமல் சரியான வழியில் போகணுமா, நீ உன் இருதயத்தில் இதை என்ன செஞ்சிக்க, காத்துக்கொள். இப்போ கூகுள் மேப் இருக்குது, வழி தவறாமல் போகிறதுக்கு அது வழிகாட்டுது. இப்போ நிறைய பேருக்கு கூகுள் மேப் இல்லாட்டா ஒரு இடத்துக்கு போகவே முடியாது, பழகியாச்சு. முந்தி காலத்தில் ஒரு அட்ரஸ் மட்டும் எழுதி தருவார்கள், நம்ம பாட்டு தேடி போயிடும். எப்படி கரெக்டாக போகணுன்னு ஆச்சரியமாக இருக்குது. பகலில் ஆளுகள்கிட்ட கேட்டு கேட்டு போனோம், ராத்திரி கூட சில சமயம் போயிடும். இப்போ நம்மளை விட்டா போகவே முடியாது. ஏன்னா இப்போ எல்லாத்துலேயும் அதில் சார்ந்தாச்சு கூகுள் மேப். சரிதான், கூகுள் மேப் நல்லா இருந்துச்சுன்னா கரெக்டாக தான் வழிகாட்டும். அதை கரெக்டாக கையில் வச்சுருக்கணும். வச்சிருந்தா உன் வண்டி வழி தவறாது, இடராது. அல்லேலூயா! அது இல்லாமல் நீ போனீன்னா கால் இடரும். அப்போ நமக்கு கால் இடராமல் வழி தவறாமல் போகணுன்னா முதல்ல கரெக்டாக கூகுள் மேப்பை பாதுகாத்துக்கிடணும், கரெக்டாக வச்சுக்கிடணும். அல்லேலூயா! சில இடத்துல போனால் சிக்னல் இருக்காது. அப்போ அந்த மாதிரி பகுதியில் போகிறோன்னு சொன்னால் முதல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட வேண்டியது. அந்த மேப்பை போட்டு அதை பல கட்டங்களில் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டா பார்த்தாது போயிடலாம். அப்போ அதை காத்துக்கிட வேண்டியது நம்முடைய வேலை. அதை நம்ம காத்துக்கிடலைன்னா நம்ம ரூட்டு தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தான் மெய் ஞானம், கர்த்தர் நமக்கு தந்த வழிகாட்டி. ஹல்லேலூயா! வசனங்களை படித்து சத்தியத்தை அறிந்து தேவனுடைய வழிகளை புரிந்து கொண்டு இதை வச்சுட்டு இதை கரெக்டாக நீ வச்சு மெயின்டைன் பண்ணிக்க, காத்துக்கொள். அப்பொழுது உன் கால் ஒரு பொழுதும் என்ன செய்யாது, இடராது. மெய் ஞானத்தையும்
நல் ஆலோசனைகளையும் காத்துக்கொள். நல்ல ஆலோசனை, இந்த பைபிளில் உள்ள ஆலோசனை தான் நல்ல ஆலோசனை. துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்டு நடக்காதன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து வசனத்தில் தியானமாயிருன்னு சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. இங்கிருந்து ஆலோசனை வரணும், இங்கிருந்து ஆலோசனை வரணும். ஸோ இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:36-37 பார்க்கும் பொழுது, என் கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கு, என் கால்கள் வழுவாதபடிக்கு கால்களை காத்துக்கொள்ளும் என்று பார்த்தோம். இப்போ நான் நடக்கும் பாதையையும் அகலமாக்கி தாரோம். கவனிக்கிறீங்களா? ஆமேன். காலை வழுவாம காக்கிறது மட்டும் இல்லை, சில இடங்கள்ல நடக்கிற பாதையும் அவர் என்ன செய்து தர வேண்டியிருக்கு? அகலமாக்கி தர வேண்டியிருக்கு. குறுகலான பாதையா இருந்தா கால் வழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பாதையை அகலமாக்கி தந்தால் வழுவாமல் நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஏலப்பாறைன்னு ஒரு சபை இருக்கு, அந்த ஆற்றுக்கு அக்கறையில் இருக்கு. முந்தின காலத்தில் ஒரு பனைமரத்தை அல்ல தென்னை மரத்தை முறிச்சு வேணா 2 தென்னை மரத்தை சேர்த்து கயிறு கட்டி பாலம் போட்டிருப்பார். நான்லாம் பயப்பட்டு நடக்கிறதே பெரிய பயமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அது பாதை குறுகலாக இருக்குது, காலு வழுகிறதுக்கு சான்ஸு நிறைய இருக்குது. இப்போ பஞ்சாயத்துலேருந்து பெரிய பாலம் கட்டி போட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம மட்டுமில்லை, நம்ம வண்டியும் போயிடும். பாதையை அகலமாக்குனா தண்ணியை பற்றி ஆறுகளை பற்றி பயமே இல்லை. அல்லேலூயா. சில இடத்துல கர்த்தர் அப்படி செய்து தர வேண்டி இருக்கு. ரொம்ப குறுகலான பாதையாக இருக்க, கஷ்டமாக இருக்க, இந்த பிஸ்னஸில் கர்த்தருடைய வசனத்தின் வழி நடக்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கு. ஆண்டவர் வசனத்தின் வழி நடக்கவும் வைப்பார், சில பாதைகளை அகலமாக்கி தரவும் செய்வார். அல்லேலூயா. இந்த கல்லூரியில் எப்படி ஸ்தோத்திரம், ஒரு மிஷனரி தன்னுடைய பிள்ளைக்காக படிப்பு உயர் படிப்புக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சுவிசேஷ எதிர்ப்பாளர்களுடைய போராட்டமாக இருக்கு ஐயா, இந்த பொம்பளை பிள்ளைய எப்படி ஒரு கல்லூரிக்கு அனுப்புவது? அங்கே போயிட்டு வரும்போது என்ன பயம் எங்களுக்கு, அவ்வளோ சூழ்நிலை இருக்கா, நான் பிள்ளையை படிக்க வைக்கணுமே, என்ன செய்ய? அது வேற, இந்த பிள்ளை கழுத்தில் காதில் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு வித்தியாசமான பிள்ளை. அப்போ விசாரிப்பாங்க, டீச்சர்ஸுக்கு தெரிஞ்சிடும் இது ஏன். அப்போ அவங்க இந்த பிள்ளைய டார்கெட் பண்ணுறதுக்கு, அதாவது வேணும்னு தீமை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்று பயப்படுகிறார்கள். அப்போ பாருங்க, ஒரு கல்விக்கு கூட ஆண்டவர் இந்த பிள்ளைய கால் வழுவாமல் நிலைநிறுத்துறது மட்டும் இல்லை, போகிற கல்லூரியில் பாதையை அகலமாக்கி தர வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. 2 பக்கமும் கிரியை நடக்கணும். நாமும் வழுவி போகக்கூடாது, இடறி போகக்கூடாது. அதே வேளையில் நமக்கும் அந்தந்த இடங்களில் சில அனுகூலங்களையும் கர்த்தர் செய்து தர வேண்டும். ஆமென். அதுக்காக ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் செய்வார். நாம் உறுதியாக நிற்கும் போது கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வழிகளை அறியணும், தேவனுடைய சித்தத்தை அறியணும். இதை நல்ல மனசில் வச்சுக்கிடுங்க. தேவனுடைய வழி பைபிளில் சொல்லியிருக்கு, அந்த வழியில் தான் நடக்கணும். அடுத்தது, அந்த வழியில் நடக்கும்போதே அவரவருக்குன்னு அவருக்கு தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்குது. என்னை பற்றி ஒரு சித்தம் இருக்கும், உங்களை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி தனித்தனி தேவ சித்தம் இருக்குது. ஆனால் அந்த வழிக்குள்ளே தான் நம்ம நடப்போம். நமக்கு போட்டிருக்கிற ட்ராக்கு வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக். அந்த தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, பொதுவாக தேவனுடைய வழியை அறிகிற அறிவு, அதிலே நாம் நடக்க வேண்டிய தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, இந்த 2ம் நமக்கு அதிகமாக தேவை. அப்பொழுது நம்முடைய கால்கள் சறுக்காது, இடராது, வழுவாது. நாம் நடக்கிற பாதையும் கர்த்தர் அகலமாக்கி தருவார், மேன்மையாய் நடக்க முடியும். அல்லேலூயா.
வழுவாது காத்திட்ட வல்லவரே, வலக்கரம் பிடித்திட்ட நல்லவரே. வழுவாது காத்திட்ட வல்லவரே, வலக்கரம் பிடித்திட்ட நல்லவரே. நேசத்தை பொழிந்திடும் நேசரே, நடனத்துடன் ஆடி பாடி துதிப்பேன், நடனத்துடன் ஆடி பாடி துதிப்பேன். ஆனந்த நடனத்துடன் ஆடி பாடி என்றும் துதித்திடுவேன். கைகளை தட்டி உற்சாகமாக ஆடி பாடி என்றும் துதித்திடுவேன். கால்கள் சறுக்கிட்ட வேளையிலே உம் கிருபை அல்ல தாங்கியது. கால்கள் சறுக்கின வேளையிலே உம் கிருபை அல்ல தாங்கினது. யோர்தானின் வெள்ள நேரத்திலே உம் புயம் அல்லோ நடத்தியது, உம் புயம் அல்லோ நடத்தியது. ஆனந்த நடனத்துடன் ஆடி பாடி என்றும் துதித்திடுவேன். ஆனந்த நடனத்துடன் ஆடி பாடி என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கால்கள் வழுவாமல் காக்கிறவர். இரண்டாவது, இருதயம் வழுவாமல் காக்கிறவர். நம்முடைய இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்மாவை குறிக்குது, சிந்தனை இருக்குது, சித்தம் என்கிற தீர்மானம் அங்கிருந்து தான் புறப்படுது, உணர்ச்சி இதெல்லாம் இருக்குது. இந்த இருதயம் அடிக்கடி வழுவிப்போம். நமக்கு தெரியும், சிந்தனை என்பதே ஒரு ஸ்டடியாக இருக்காது. இப்போ இதை சிந்திக்கும், அடுத்த நிமிஷம் அதுக்கு மாறானதை சிந்திக்கும். நல்லதை சிந்திக்கும், உடனே அதை சிந்திச்சு முடியக்குள்ளே கெட்டதை சிந்திக்கும். இதுதான் அந்த சிந்தனைக்கு ஒரு வலுவுகிற தன்மை. அது பிடியில் நிற்காது, வலிக்கு போயிட்டே இருக்கும். உணர்ச்சியும் அதே மாதிரி தான். ஒரு காரியத்தை கேட்டோன்னா பொங்கி கோபம் வரும். அப்படி இல்லை இப்படி ஆகுன்னு கேட்டோன்னா பயங்கரமான சந்தோஷம் வந்துடும். உணர்ச்சி எப்போ மாறும் பாருங்க, அது நிற்காது. அதுவும் ஸ்டெடியானது கிடையாது, வழுவி போகிறது. இவன் கையில் பிடிச்சா வழுவி போகிறான் அப்படி சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் நம்முடைய சிந்தனையும் சரி, நம்முடைய உணர்ச்சியும் சரி. இனி சித்தம், நம்ம தீர்மானங்களையும் பார்த்தா அப்படி தான். எப்படி ஜனவரி 1ஆம் தேதி என்ன தீர்மானம்லாம் எடுத்திய? பலருக்கும் ஞாபகமே இருக்காது. அது அங்கே எடுத்தாச்சு, அது வழுவி போயாச்சு. அப்படி தானே? பலருக்கும் அப்படி தான். அந்த தீர்மானமும் அப்படி தான். காலை எழும்பி இன்னதை செய்யக்கூடாது தீர்மானிச்சுட்டு போனால் கடைசியில் அதை தான் செய்துட்டு வந்து நிற்பார்கள். மனுஷனுடைய இருதயமே வழுவி போகிற ஒரு இருதயம். ஆனால் கர்த்தர் அதுக்கும் பாதுகாவலை தருகிறார். சில வசனங்களை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11:2 வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. யார்? புறஜாதிகள், கர்த்தரை அறியாத மக்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். உன் இருதயம் ஸ்டடியாக நிற்காத இருதயம்ப்பா. நீ அவங்களோட, கர்த்தர் இல்லாத ஆட்களோட சம்பந்தம் கலந்து வேறுபாடை நஷ்டப்படுத்தினேன்னா உன் இருதயத்தை அவங்க தெய்வங்களுக்கு நேராக சாய பண்ணிடுவாங்க. இப்படி சொல்லியிருந்த பிறகும் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். சாலமோன் மகா ஞானியான ராஜா. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அடுத்த வசனத்தில் அவன் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. ஆகாதவர்களோடு தொடர்பு வைக்கக்கூடாது. துன்மார்க்கர்கள், பாவிகள், பொல்லாதவர்கள், இந்த விசுவாசத்தில் இல்லாதவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களோடு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு அவங்க வழிகளை பின்பற்றி நடந்தால் சரி வராது.
அதனால யாவரிடமும் அன்பா இருங்க, யாவரிடமும் சமாதானமா இருங்க. ஜாதி மதம் இனம் மொழி வித்தியாசமே பார்க்கக்கூடாது. எல்லாரையும் சகோதர சிநேகத்தோடு சிநேகிக்கணும். ஆனா ஐக்கியம் என்பதில் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரோட சம்பந்தம் கலக்காத, எல்லாரோட ஐக்கியப்படாத, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமா இருங்க. அக்ரிமெண்ட் உடன்படிக்கைகள் விஷயங்களில் கவனமா இருங்க. ஏன்னா அவங்க உங்க இருதயத்தை வலுவ பண்ணிடுவாங்க. உங்க இருதயமே ஸ்டெடியா இருக்காத ஒரு சிந்தனை சித்தம் உணர்ச்சி நிறைஞ்சது. இதை அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களோட அதிகமாக கூட்டுக்கட்டு வைக்கும்போது அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க பழகிட்டே இருப்பாங்க, அதங்க இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பு. இவன் என்ன பண்ணான்? அப்படிப்பட்ட ஆளுகளாக ஒவ்வொரு தேசத்துலையும் தெரிஞ்செடுத்து கிட்டத்தட்ட 1000 பேரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். எல்லாருமா சேர்ந்து மொத்தத்தில் இந்த மகா ஞானியான மனுஷன் அவனுடைய உள்ளத்தை அப்படியே அந்த இருதயத்தை சாய பண்ணிட்டான். விக்கிரகத்தை ஆராதிக்கிற அளவுக்கு போயிட்டான், விக்கிரகங்களுக்கு கோயில் கட்டுற அளவுக்கு போயிட்டான். ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமையான ஆலயத்தை கட்டினவன் சாகிறதுக்கு முன்னாடி பல தெய்வங்களுக்கு ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டான். எப்படி இவன் உள்ளம் சாஞ்சு போச்சு? இதுதான், நீ ஆகாதவர்களோட கலக்காத, கேர்ஃபுல்லா இரு. சிம்சோன் பெலிஸ்தரத்திலாம் போய் பெண்ணெடுப்பேன் நிற்கிறான். தகப்பனார் தாயார் சொன்ன கேட்க மாட்டான். கடைசியில் என்னாச்சு? நஷ்டமடைஞ்சான், அபிஷேகத்தை இழந்தான், அந்த பெலிஸ்தர் கையிலே மாண்டான். ஏன் இந்த பரிதாபம்? உன் இருதயம் தான் ஸ்டடி இல்லாத இருதயம்னு உனக்கு தெரியுமே. எல்லாருடைய இருதயம் அப்படி தானே. எவ்வளோ அபிஷேகம் இருந்தாலும், எவ்வளோ உனக்கு தெய்வீகம் இருந்தாலும் இருதயம் அப்படி தானே இருக்குது. அந்த சிந்தனை தானே. அதில் நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்துருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த பக்கம் போச்சுன்னா மாறிடும். அதனால் நீ ஆகாதவர்களோடு சம்பந்தம் கலக்காது. சிம்சோன் இழந்து போகணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கல்யாண விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரோடு உடன்படிக்கை பண்ணி உங்கள் வாழ்க்கையை பகரப்போகிறீர்கள்? கல்யாண உறவு, கணவன் மனைவி உறவு, எல்லாத்திலும் இணைந்த ஒரு உறவு அதுதான். அதில் கவனமாக இருக்கணும். என்னை போல விசுவாசம் அவளுக்கு இருக்கா, அவருக்கு இருக்கா, இந்த அனுபவம் இருக்கா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பரலோகத்து நேரம் பயணம் பண்ண முடியுமா? இல்லைன்னா அவரை ஆதாயப்படுத்திக்கலன்னா நடக்காது. உன் இருதயம் தான் வழுவி போகும். அநேகர் இப்படி தான். ஆத்ம ஆதாயத்துக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. லவ் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. காதல் பண்ணுறது, அதனால அவரை நான் ரட்சித்துருவேன், உன் ஆத்மா தான் போகும். அப்படி தான் நடக்குது. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆகாதவர்களோட கலக்காத. அப்போ ஏன் அப்படி காதல் வரைக்கும் போகுது? ஏன் அப்படி கல்யாணம் வரைக்கும் போகுது? நீ ஆரம்பத்திலே பழக்கத்தில் விட்டு கொடுத்துட்ட. கட்டுப்பாடு இல்லை, வேறுபாடு இல்லை. ஆரம்பத்திலே ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி, அதுதான் ஆபத்து. தம்பி தங்கச்சி, நீ ஏதோ ஜாலி அடிக்கலாம், பிறகு பார்த்துக்கலான்னு சொன்னால் அந்த ஜாலி தான் உனக்கு வேட்டே வைக்கும். பிறகு உன்னால் தப்பவே முடியாது. அதனால் ஆகாதவர்களோடு கலக்கப்படாது. உன் இருதயத்தை அவர்கள் வழுவி போக செய்வார்கள். அல்லேலூயா. இதில் வேற சொந்த கணவன் மனைவியே கொஞ்சம் கவனமாக தான் போகணும். கர்த்தரை முன் வச்சு தான் போகணும். அல்லேலூயா. ஏவாள் நல்ல அம்மா தான், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். வீழ்ச்சியை கொண்டு வந்தது யார்? பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு அவருக்கு கொடுத்து, அவருக்கும் இருதயம் அப்போ வழுவி போச்சு. என்ன செய்ய, என்ன யோசித்தாரோ தெரியல, வழுவிட்டார். மொத்தமாக விழுந்தாங்களா? சாராளம்மா நல்ல அம்மா தான், விசுவாசிகளின் தகப்பன் அவர்னா இவர் தாய். ஆனால் இந்த ஆகார வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தது சாராளம்மாவுக்கு ஐடியா தானே. ஆபிரகாமுக்கும் அப்போ கொஞ்சம் இருதயம் வழுவிச்சு. தலைமுறையாக எவ்வளவு வேதனை. அதனால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தருடைய வசனத்துக்கு முதலிடம். அல்லேலூயா. கணவன் மனைவி ஒருமனமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே ஒருமனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை விட்டுட்டு வெளியே ஒருமனப்படுறது தான் ஆபத்து. ஆதாம் ஏவாள் அப்படி தானே இந்த விஷயத்தில். ஆபிரகாம் சாராள், அந்த அனனியா சப்பீராள், ஒருமனம் நல்லா தான் இருக்கு.
ஆனால் கர்த்தரை விட்டுட்டு கர்த்தருக்கு வெளியே போய் ஒருமனப்பட்டாங்க பாருங்க, சேர்ந்து விழுந்துட்டாங்களே, இருதயம் வழுவி போகிறது இல்லையா? மனைவிகளே, புருஷர்களே, உங்கள் மனைவியுடைய உள்ளம் கொஞ்சம் வழுவி போச்சுன்னா நீங்கள் அதை பலப்படுத்துறதுக்காக கர்த்தர் உங்களை துணையாக கொடுத்துருக்கார். உங்கள் புருஷனுடைய உள்ளம் வசனத்தை விட்டு கொஞ்சம் வித்தியாசப்படுதுன்னா சகோதரிகளை நீங்கள் அதை பலப்படுத்துறதுக்கு ஸ்திரப்படுத்துறதுக்காக உங்களை கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒருத்தர் இழுத்துக்களை தள்ளிடக்கூடாது. அல்லேலூயா. இருதயம் வழுவி போகக்கூடாது. சங்கீதம் 95லும் சரி, எபிரேயரிலும் சரி, இந்த 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள்னு சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று ஆணையிட்டேன்னு சொல்லியிருக்கார். இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளோ மகிமையாக நடத்தி வந்தவர் கடைசியில் 40 வருஷமாக அவங்கள்ட்ட அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, இவன் மகா வழுவி போகிற இருதயம் உடையவன், எப்பவும் நிற்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் ராங் சைடில் தான் போயிட்டு இருப்பான். அவனை இழுத்து இழுத்து ராங் சைடுக்கு தான் கொண்டு போகும். சிலர் வண்டி ஓட்டுவார்கள், வண்டி தங்களுடைய ட்ராக்கில் ஒரு நேரம் போகாது, அடுத்தவனுக்கு ட்ராக்கில் தான், எதிராக வர்றவனுக்கு ட்ராக்கில் தான் ஏறிக்கிட்டே இருக்கும். இவருக்கு கையே அப்படி தான் இருக்கும். அவன் அங்கேருந்து ஹார்ன் அடிக்கணும், லைட் அடிக்கணும், பிறகு தான் இவருக்கு ட்ராக்கு போவார். சில இப்படியே ராங் சைடே பழகியாச்சு. அது மாதிரி தான் இஸ்ரவேலர்கள். ஒரு நேரமாக என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சானா, நான் கூட போயும் என்ன மதிக்காம எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசுறது, மோசையோட சண்டை பிடிக்கிறது, இங்கே போனா அங்கே போக மாட்டேன்னு சொல்லுது, போகாதேன்னா போவேன்னு சொல்றது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது வழுவி போகிற இருதயம் உடைய ஜனம், இதை இனி இந்த கானானுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அதனால் என் இளைப்பாறுதலில் இவர்கள் பிரவேசிப்பதில்லை. அவங்க சந்ததியை தான் கொண்டு போனார். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இவ்வளோ ஒரு எச்சரிப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன். விசுவாசத்தை விட்டு வழுவாமல், விசுவாசத்தை விட்டு வழுவாமல். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-11. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பணத்தை விட இந்த குணங்கள் தான் விலையேற பெற்றவைகள். அல்லேலூயா. பண ஆசை விசுவாசத்தில் நிற்கவே விடாது. பண ஆசை வரக்கூடாது. பண தேவை இருக்கு, பண ஆசை வரக்கூடாது. இதை எல்லாரும் எச்சரிப்பாருங்க. டைம் போனதுனால நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். பணத்து மேலே ஆசை வச்சிடாதீங்க. பொருளாசை, உலக ஆசை, எந்த ஆசையும் வேண்டாம். கர்த்தர் எனக்கு வச்சதை நான் பெற்றுக்கொள்ளணும் என்கிற தெளிவிலே முன் செல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே பண ஆசை வந்தால் விசுவாசத்திலிருந்து வழுவி போக பண்ணும். அதில் கவனமாக இருக்கணும். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான். தேமா பவுலை பின்பற்றி வந்த ஒரு நல்ல தேவன் பிள்ளைதான். ஆனால் அவனுக்கு ஆசையெல்லாம் இப்பிரபஞ்சம், உலகம், கண்ணால் காண்கிற காரியத்து மேலே போக ஆரம்பிச்சுதா. அப்புறம் அவனுக்கு ஒரு கட்டத்தில் பவுலோடு பயணம் செய்ய முடியலை, விலகி போயிட்டான், வழுவி போயிட்டான். அதான் பவுல் சொன்னார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான். ரொம்ப நாள் ஒத்து போக முடியாது பாருங்க. தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்தில் நிற்க முடியாது. சபையை விட்டு வெளியே கொண்டு போயிடுவான், ஐக்கியத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடுவான். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண ஆசை, பொருளாசை, எந்த ஒரு உலக பொருள் மேல் இருக்கிற ஆசை இச்சைகளுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கடைசியாக விசுவாச விஷயத்தில் இன்னொன்று, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. 20 பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சீர்கேடான வீண் பேச்சுகள், கொள்கையின் விபரீதங்கள், இதை சிலர் பாராட்டினதுனால விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள்.
நீ அதுக்கு இடம் கொடுக்காத, நீயும் வழி போயிடாத, அப்படி எச்சரிக்கிறார். வீண் பேச்சுகள். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு பைபிளில் வசனம் இருக்கு. பேசுவது தவறல்ல, வீண் பேச்சுகள் அது நிச்சயம் தீமையில தான் கொண்டு முடிக்கும். அதுவும் சீர்கேடான வீண் பேச்சுகள்னா ஒழுக்க கெட்ட பேச்சு. ஒழுக்கம் இல்லை, இம்மாரல், ஒழுக்கக்கேடான பேச்சுகள். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாஸில் நிறைய அப்படி தானே நடக்குது. ஒழுக்கமற்ற பேச்சுகள், மாறி மாறி சேட்டிங் பண்ணுறது, ப்ரைவேட் மெசேஜிங் பண்ணுறது. கேர்ஃபுல்லாக இருங்க, விசுவாசத்தில் நிற்க முடியாது, விசுவாசத்தை விட்டு வலுவ பண்ணிடும். அதே மாதிரி கொள்கையின் விபரீதங்கள். ஒரு வசனத்தை வச்சு எத்தனை உபதேசம், ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு உபதேசம். அப்போ பைபிளை ரெகுலராக வாசிச்சுட்டே வரணும். அப்போ தான் பைபிளுடைய முழு இது நம்மளுக்குள்ள ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அதை பதித்து வைப்பார். பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா இடம் கொடுக்கணும். அப்போது இந்த வசனத்துக்கு விளக்கம் தவறி போகும்போது நம்ம ஆவியில் ஒரு அலாரம் அடிக்கும். யாரோ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவர் ஒரு தப்பை சொல்லும்போது உடனே இந்த நம்ம ஆவியில் ஒரு அலாரம் அடித்த மாதிரி ஒரு எச்சரிப்பு வந்துடும், தெரியும். அப்படி நம்ம ஆவிக்குள்ளாக இருந்து வசனம் கேட்கணும். பிரசங்கங்கள் நிறைய இருக்கு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அல்லேலூயா. யாரோ ஒரு பிரசங்கியார் சொன்னார்னு அப்படி கேட்க முடியாது. அவர் ரொம்ப ஆவியில் நிரம்பி 2 அந்நிய பாஷை பேசிட்டாக்குன்னு சொன்னார், அப்படியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. வசனத்தில் இருக்கிறத சொன்னாரா இல்லையா, வசனத்தினுடைய கருத்தில் அவர் மாறுபடுறாரா, இதை அறியணும்னா முதல்ல வசனத்தை நல்லா வாசித்துக்கிட்டே வரணும். எல்லாம் புரியுதோ புரியலையோ வாசிட்டே வாங்க, ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார். 2வது பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இது 2ம் நீங்கள் நல்லா பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களை இடறி போக விடவே மாட்டார். அல்லேலூயா. துருபதேசம், தவறான உபதேசம், அந்த மாதிரி உபதேசம் வந்தோடனே நமக்கு ஒரு ஆவியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். இது என்ன அப்படின்னு வந்துடும். அப்புறம் நீங்கள் அதை ஜபத்தோட வீட்டில் போய் அந்த வசனங்களை வாசித்து பார்த்தா உங்களுக்கு ஆண்டவர் விளக்கி தருவார். அல்லேலூயா. அல்லது அடுத்து நீங்கள் கேட்குற பிரசங்கத்திலே அதுக்கு ஒரு தெளிவை தருவார். அடுத்து நீங்கள் வாசிக்கிற வசனத்திலேருந்தே அதுக்கு ஒரு தெளிவை தருவார். ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒரு குழந்தை கேட்டால் குழந்தைக்கு புரிகிற மாதிரி பேச அவருக்கு தெரியும். ஆமென். இயேசு கூட அப்படி தானே, அவங்க அறிவு கேட்டு அறியும் திராணிக்கத்தக்கதாக பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானவரும் அதே மாதிரி தான், கேட்டறியும் திராணிக்கத்தக்கதா. உங்களுக்கு என்ன தெரியணும் அதை கரெக்டாக சொல்லி தருவார். நீங்கள் இடறி போக மாட்டீங்க. அதனால் இந்த துருபதேசங்களை கேட்டு அது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கேன்னு போய் விழுந்துடக்கூடாது. நம்மை இயேசுக்கு நேராக நடத்துகிறதா, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறதா, பரிசுத்தமான நல்லொழுக்க வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறதா, இதெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. அதை விட்டு மாற்றுறதுன்னா அது சரியில்லை என்ற அர்த்தம். இம்னையும் எம்ரையும் இப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறார் பவுல். வசனத்தை விட்டு விலகி போனவன், சத்தியத்தை குழப்பினவன், அவனுடைய போதனைகள் அரிப்பிளவை போல தொடருகிறது. அதை கேன்சர் எப்படி பரவுதோ அதே மாதிரி அவங்களுடைய போதனை பரவுது, அநேகரை கெடுக்குது என்று சொல்லுறார். அப்போ இந்த துருபதேசங்களுக்கு விலகி இருக்கணும். அதில் போகிறவர்கள் விசுவாசத்தில், ஆரோக்கியமான விசுவாசத்தில் நிற்க முடியாது, வழுவி போய்விடுவோம். அதில் கவனமாக இருக்கணும். யூதாஸ் காரியோத்து இயேசுவோடு கூட நடந்தவன், ஆனால் அந்த நலத தைலத்தை அவர் பாதத்தில் ஊத்துனதில் அவன் இடறான். கேள்வி கேட்டான், ஆண்டவர்கிட்ட அதுக்கு தெளிவு பரல, இடறி போயிட்டான். இயேசு மேலே இடரில் வந்துருச்சு அவனுக்கு. நான் நினைக்கிறேன் 5 அப்பத்தை வச்சு எல்லாம் பிட்டு கொடுத்துட்டு கடைசியில் மீதி கிடந்த அப்பத்துண்டை கூட பொறுக்கி எடுக்க சொன்னார். இவர் ஒரு துண்டையும் வேஸ்ட் பண்ண மாட்டார்னு நினச்சா, இப்போ அவர் காலில் அவள் இவ்வளோ விலையேறப்பட்ட தைலத்தை ஊற்றுறா, வீணடிக்கிறாரேன்னு நினச்சிருப்பான். ஒரு வேளை என்ன நினச்சானோ தெரிலாம தான் சொன்னான், இதை விற்று தரித்துறதுக்காக கொடுத்துருக்கலாமே, காலில் கொண்டு ஊற்றுறாளே. ஆனால் அவருடைய காலின் மகிமை என்னன்னு அவனுக்கு புரியலை. ஆமென். அவன் செய்கிறது ஒரு ஆராதனைக்கு ஒத்ததுன்னு அவனுக்கு புரியலை. அங்கே பப்ளிக்கில் அவன் பேசியிருக்கக்கூடாது இயேசுவை எதிர்த்து. தனியாக இயேசு எப்போவுமே சீசர்களோடு பேசுகிறார் இல்லையா, கேட்டிருக்கலாம், ஏன்பா நீங்கள் அன்னைக்கு ஒரு அப்பத்துக்கு நாங்கள் கவனம் இல்லாமல் இருப்போது அப்பத்துண்டை கூட கலெக்ட் பண்ணணும்னு வச்சிங்களே, நான் உங்களை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிருந்தேன்,
இன்னைக்கு உங்கள் காலில் அதை ஊற்றினோன்னே ஏன் வாங்கிட்டு இருந்தீங்க கேட்டால் அவர் கரெக்டாக விளக்கம் சொல்லி கொடுத்துருப்பார். அல்லேலூயா. இவன் இடறி உடனே பிரதான ஆசாரியன்ட்ட தேடி போயாச்சு. இயேசுடைய எதிர்ப்பாளர்கள்ட்ட போயிட்டான். கடைசியில் என்னாச்சு? இடறி போய் வாழ்க்கை அழிந்து போச்சு. அவனுடைய பரலோக பயணம் முடிஞ்சு போச்சு. பாதாளத்தில் போய் இறங்கினான். இயேசுடைய அப்போஸ்தலர்களில் ஒருவன். அப்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், வசனத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இடரெல்லாம் நிறைய பேர் இப்போ உண்டாக்கிட்டே இருக்காங்க, பொய்யான காரியங்கள். நம்ம வசனத்தை எடுத்து, அவனுக்கு என்ன வசனம் தெரியும், வசனத்துடைய விளக்கம் அவனுக்கு தெரியுமா, ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு அவன் பேசுகிறான். இதெல்லாம் இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் நிறைய வந்த பிறகு குழப்பத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, நீங்கள் இந்த கொள்கையின் விபரீதங்களுக்கும் இந்த சீர்கட்ட வீண் பேச்சுகளுக்கும் விலகி உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பணாசை உள்ளிட்ட எந்த அழிந்து போகிற பொருட்கள் மேல ஆசை வைக்காதபடி உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து எழும்பி செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. எப்பவும் சொல்ல வேண்டியதை திரும்பவும் சொல்ல, இது பேக்கிங் டைம் இல்லை, ப்ரேயிங் டைம். பேக் பேக்கிங் எல்லாம் பிறகு அதை நீங்கள் அப்படி பழகிருங்க. எல்லாரும் உடனே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். கண்களை மூடுங்க, வாயத்திறங்க, அப்பான்னு சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சில வார்த்தைகளை உள்ளத்தில் போட்டார்ல, அந்த வார்த்தைகளை ஒரு நிமிஷம் எடுத்து பேசுங்க. அந்த வார்த்தைகளை எடுத்து பேசுங்க. ஹல்லேலூயா. என் கால் இடறக்கூடாதப்பா. அடிக்கடி நான் ஓட்டுற வண்டியில் தட்டுமுட்டு ஏற்படுதப்பா. குறுக்கால யாரோ வந்து குதிக்கிறாங்க. அவன் சும்மா போனவன் எனக்கு வண்டிக்கு குறுக்க தான் வாரான். சிங்கம் போல பாயிறான், வலு சர்ப்பத்தை போல வாரான். பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆக்சிடென்ட்ஸை உண்டு பண்ணுறதுக்குன்னே சத்ரு ரோட்டோரத்தில் காத்திருக்கிறான், திருப்பு முனைகளில் காத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாது. அது என் காலின் கீழே நசுக்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. பேசுங்க, எல்லாரும் ஆண்டவரோடு பேசுங்க. என் வாழ்க்கை பாதையிலும் கர்த்தருடைய வழியை விட்டு துஷ்டருடைய வழியில் என் கால் போயிடக்கூடாது, உலகத்தாருடைய வழியில் போயிடக்கூடாது. எனக்கு நீங்கள் வச்சிருக்கிற வழியில் கரெக்டாக நடக்கணும். ஹல்லேலூயா. தேவ வழியில் நடக்கணும், தேவ சித்தத்தின் வழியில் நடக்கணும். அதை பற்றின அறிவையும் வெளிச்சத்தை எனக்கு தாங்க. ஸ்தோத்திரம். மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் எனக்குள்ள ஸ்தாபித்து நான் வழி விலகாமல், கால்கள் இடராமல் செல்லுவதற்கு உதவி செய்யும். எதுக்காக ஜெபிக்கணுமோ அதை 2-3 வார்த்தை தெளிவாக ஜோம் பண்ணுங்க. டைம் ரொம்ப அனுமதிக்காவிட்டாலும் ஜெபிக்காமல் எழும்பி போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பா, நான் வேலை செய்கிற இடத்துல என் கால் நிறுத்துறதே கஷ்டமாக இருக்குது, குறுகலான பாதையாக இருக்கப்பா. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ரொம்ப குறுகலான இடம்தான் இருக்கப்பா. சோதனை மேலே சோதனையாக 2 பக்கம் இருக்கப்பா. வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நண்பர்கள் கூட்டத்தில் பாதையை அகலமாக்கி தாங்கப்பா. சிலராது என்னை புரிந்து கொள்ளுகிறவர்களை எழுப்பி தாங்கப்பா. என்னை நடத்துகிறவர்கள் என்னை புரிந்து கொள்ளும்படி என் பாதையை அகலமாக்கி தாங்கப்பா. இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள உலகத்தில் நேர்மையாக பிஸ்னஸ் செய்ய முடியலப்பா. நான் செய்தாகணுமே, அதற்கு ரொம்ப குறுகலான பாதையாக இருக்கு. தயவு செய்து என் பாதையை அகலமாக்கித்தார். நாட்டு சட்டங்கள், சில சட்டங்கள் நல்லா இருக்கு, சில சட்டங்கள் நேர்மையாக வாழ்கிறவனுக்கு பெரிய தொல்லையை கொடுக்குதப்பா. கொஞ்சம் பாதையை அகலமாக்கித்தாங்கப்பா. அந்த சட்டங்களை கொஞ்சம் சரி பண்ணி தாங்கப்பா. நாங்கள் நேர்மையாக வாழ விரும்புகிறோம், உண்மையாக இருக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்குள் எந்த வார்த்தை விழுந்ததோ நீங்கள் அந்த வார்த்தையை சும்மா தூக்கிட்டு போகாதீங்க. அதை அறிக்கை பண்ணி பேசும் பொழுது அது உங்களுக்குள் இன்னும் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. இருதயம் வழுவி போகிறது ஸ்திரீகளினாலே, எதிர்பாரலினாலே, இந்த விசுவாசத்தில் இல்லாத மற்றவங்களோடு கூட்டுக்கட்டு வச்சதுனால, ஸ்தோத்திரம், பொல்லாதவர்களோடு சேர்ந்ததுனால என் இருதயம் ரொம்ப வழுவி போகுது. கர்த்தரை விட்டு விலகி போச்சு. சும்மா சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் இருதயம் உலகத்தில் போயிடுச்சு. அப்படி சொல்கிறவங்க உண்மையாக ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. தகப்பனே என்னை மன்னியும், தகப்பனே என்னை மன்னியும்.
இன்னையிலிருந்து மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்தும். என் கால்களை உமது பாதையில் உறுதிப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளே பிள்ளைகளே வாய் தரங்கப்பா, தரங்கம்மா, தரங்க. சும்மா ஒரு பெற்றோருக்காக நீ கூட்டத்துக்கு வர்ற, நீ உன் ஆத்துமாவுக்காக என்னைக்கு வரப்போற? அந்த சிந்தை எப்போ வரும்? இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு வரட்டும். என் ஆத்துமாவுக்காக நான் சபைக்கு வருகிறேன், என் கர்த்தருக்காக நான் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் வழுவி போகக்கூடாது, விசுவாசத்தை விட்டு வழுவிடக்கூடாது. அந்த ஆசைகளினால பற்பல ஆசைகள், ஆவியானவரே அதை ஆட்கொள்ளுறதுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் என்னை அடிக்கடி நிரப்பி என்னை ஆவிக்குள்ளாக்கி இந்த மாம்ச சிந்தைகள் என்னை விட்டு ஓடும்படி, அது மேற்கொள்ளாதபடி. ஹல்லேலூயா. கிருபையை தாங்க. கேட்குறீங்களா? கர்த்தர் கண்டிப்பாக தருவார். துருபதேசங்கள், வீண் வார்த்தைகள், சீர்கேடான பேச்சுகள், இந்த மாதிரிப்பட்ட ஒழுக்கக்கேடுகளுக்கும் சரி, தவறான உபதேசங்களுக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. என்னை பாவச்சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து பரலோகத்துக்கு நேராக நடத்துறீங்க. திரும்ப பாவச்சேற்றில் நான் விழுந்துடக்கூடாது. அந்த பிசாசின் கட்டிலிருந்து என்னை தூக்கி எடுத்து ஆமேன் விடுதலை சுயாதீனத்துக்குள்ள நடத்துறீங்க. திரும்ப போய் அதில் சிக்கிவிடவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரிடத்தில் ஜெபமாக ஒரு பாடலின் ஒரு அடியை பாடி ஜெபிக்க போகிறோம். திரும்ப வீழாது காரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா. சொல்லுங்க. திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா. அப்படியே கர்த்தர் வழுவாதபடி நம்மை காப்பார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை வழுவாதபடி காப்பீர். பிதாவின் சன்னிதானத்தில் மாசற்றவனாய் கொண்டு நிறுத்தும் வரை என்னை வழுவாதபடி காப்பீர், வழுவாதபடி காப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உங்கள் குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக உலகத்துக்கு அனுப்பி அவர் சிலுவையில் ஏறி எங்களை பாவச்சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கும்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்து எங்களை உமது ஆவியின் மூலம் அந்த மகிமையான இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பினால் எங்களை தூக்கி எடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் மீட்கப்பட்ட அந்த மீட்பு ரட்சிப்பு எங்களில் நிறைவேறத்தக்க வண்ணம் கடைசி வரை வழுவாதபடி காக்கிற பொறுப்பையும் இயேசு கிறிஸ்துவே ஏற்றெடுத்து உமது ஆவியின் மூலம், வசனத்தின் மூலம், உமது சபையின் மூலம் அழகாய் நடப்பித்து கொண்டு வருகிறீரப்பா. நீங்கள் எங்களை வழுவாமல் காப்பீங்க. எத்தனையோ சோதனை காற்று வீசுது, எத்தனையோ பயங்கரங்கள் எதிர்த்து வருது, வாழ விடமாட்டேன்னு சொல்லுது, இயேசுவுக்காக நிற்க விடமாட்டேன்னு சவால் விடுது. ஆனால் எங்கள் பலத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ அல்ல, எங்களை வழுவாதபடி காக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்யுங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு எழுப்புதலை, ஒரு உயிர்மீழ்ச்சியை, திரும்ப சரியான பாதையிலே கால்கள் திரும்பி வருகிற அனுபவத்தை தந்து அதை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி மேன்மையாய் உம்முடைய ஓட்டத்தை உமக்காக ஓட, வெற்றியாக ஓட கிருபை செய்யுங்க. சகல துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும்
சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.